வீராமாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராஜேஷோட அம்மா வந்து மாறன் ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து மண்டபத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சந்தர்ப்பம் தான் சரியான சந்தர்ப்பம். மாறன் என்னென்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற மாதிரி தூரத்துலேருந்து வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கண்மணி கிட்ட பேசலான்னு சொல்லி வீரா வந்து உன் மனசில் இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தெல்லாம் மாற்றிக்க. அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா நீ அந்த வீட்டோட பொண்ணாக ஆயிடுவ. அந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நீ தான் வந்து தாங்கணும். அந்த குடும்பத்தை என்றைக்கும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. உடனே கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ என்னோட வயசில் வந்து கம்மி தான். இருப்பினும் நீ எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லாத. என்னால் எப்படி இதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜெயலட்சுமி வந்து இவ திருந்தவே மாட்டா. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? இப்போதைக்கு இப்படி தான் செய்வா. அதுக்கப்புறம் மாறிப்பாங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. வீராவுக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது. மாறன் வந்து என்ன பண்ணுறாப்புல? மாறனுக்குள்ளே இவ்வளோ பெரிய நல்ல விஷயம்லாம் வந்து இருக்காங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம மாறன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆர்வமாக ஒரு க்யூரியாசிட்டியோட வந்து வெளியில் வந்து போகிறாங்க. கதவை சாத்திட்டு சைலண்ட்டாக. அப்போன்னு பார்த்து ராஜேஷோட அம்மா வந்து யாரும் இருக்காங்களா இல்லையான்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ நம்ம மூவ் பண்ணால் யாருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பக்கத்தில் வந்து நம்ம ராகவனும் கார்த்தியும் வந்து நிதானம் இல்லாமல் ஆகிட்டு இருக்காங்க. சரிடா, கடைசியாக வந்து இது மாதிரி பண்ணிக்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இதுவும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த பொருளை வந்து மறைச்சி ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ராகவா, ரொம்ப அதிகமாக போச்சு. டே கார்த்தி, கரெக்டாக அவனை கொண்டு போய் ரூமில் வந்து விட்டுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. சரிப்பா, சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், காலையில் எந்திரிக்கிற வழியை பாருன்னொன்னே கார்த்தி வந்து ராகவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தாம்மா, காவேரி அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க அம்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம மாறன் வந்து அங்கே நிற்கிறத வந்து பார்த்துட்றாங்க. நம்ம வீரா இங்கே நின்றுட்டு இருக்காப்லையா? சரி, ஆனால் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் ஏதோ இந்த கல்யாணத்தில் வந்து எடுபடி வேலை பார்க்குறவர் மாதிரி தான் இங்கே வந்து படுத்து தூங்குறாப்புல. இவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புலாம் பார்த்தா மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கலாம். ஆனால் அப்படி ஆடம்பரமான வாழ்க்கை எதுவும் இல்லாமல் இப்படி வந்து டவுன் டு எர்த் பர்சனாக இருக்காப்லையே, இவர் ரொம்ப நல்லவர் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி லைட்டாக திரும்புகிறப்ப யாரோ ஒருத்தவங்க மாறன் பின்னாடி வரத மாதிரி தெரியுது அந்த இடத்துல. நல்லா உத்து பார்க்குறாங்க. கையில் ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக மாறன் மேலே வந்து பற்றுது. கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த இடத்துல பற்றுது போல இருக்குது. ரெட் கலர் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வீரை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதும் மட்டும் இல்லாமல் லைட்டாக பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னமும். அப்படி வந்து தள்ளி விட்டுட்டாங்க. யாரா அது நமக்கு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் ஒன்றை வந்து அத்தை நீங்களா, ஏன் அத்தை அப்படி பண்ணுறீங்க? ராஜேஷ் வந்து யதார்த்தமாக இது மாதிரி ஆயிடுச்சு, அதுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஒன்று ராஜேஷோட அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. இவன் பண்ண தப்புனால தானே கண்மணி இப்போ இவங்க வீட்டு மருமலாக வந்து ஆறாங்க. பணத்துக்கு பின்னாடி நீங்களாம் போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதுவாக இருந்தாலும் வந்து லைட்டாக வந்து எடுத்துக்கங்க. உங்கள் பையன் மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறது அவனுக்கு பிடிக்குமா? முதல்ல சொல்லுங்கள். தயவு செஞ்சு போங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. உடனே வந்து என்னது ரெட் கலர் நிற்காம வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து என்னென்னமோ பண்ணி நிற்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு வீரா வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. ஆமாம், நீயும் வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. என்னது நான் கேட்டா ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஆனால் நீ எதுக்கு கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பின்ன ஒரு கிழவி கையால் இது மாதிரி ஆச்சுன்னா வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து கலாய்க்க மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன். வீரா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவனுக்கு மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல குணம்லாம் இருக்குது. ஆனால் இவன் நிதானம் இல்லாமல் ஆகி அது எல்லாத்தையும் வந்து இவன் குறைச்சிக்கிறானே. ராமச்சந்திரனுக்கு இவன் நல்ல பேரை வாங்கி தருவான், ஆனால் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிறாங்க அந்த